இப்போ வந்து யாராவது தெரிஞ்சவங்க நம்மக்கிட்ட கடன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தெரிஞ்சவங்க அப்படிங்க அவங்களுக்கு வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் கடன் வந்து ஒரு சும்மா 500 வேணால் கொடுக்கலாம், 1000 வேணால் கொடுக்கலாம். ஆனால் ஒரு 5000 10,000லாம் வரும்போது நம்ம கடன் கொடுப்பதா இருந்தால் ஏதாவது அவங்ககிட்ட நகையை வாங்கிட்டு கொடுக்கணும், சும்மா கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கடன் கொடுத்துட்டு அவங்க திருப்பி தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நாம் பயப்படக்கூடாது. பணத்தை கொடுத்தவங்க, கடனை கொடுத்தவங்க பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும், ஏதாவது நகை இருந்தால் கொடுங்க. இப்போ 10,000 கேட்குறாங்களா, ஏதாவது உங்கள்கிட்ட 1 கிராம் தங்கம் எதாவது இருந்தால் கொடுங்க. 1 கிராம் 2 கிராம் அல்லது 2 கிராம் எதாவது இருந்தால் கொடுங்க. நகைகள் இருந்தால் கொடுங்க, நான் வச்சுக்கிறேன், நீங்கள் திருப்பி தரமாக வாங்கிக்கோங்க, வட்டியும் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம கேட்க பழகணும். இல்லைன்னா நம்ம வந்து ஏமாந்து போயிடும், பயந்துக்கிட்டே இருக்கணும். அவங்க வந்து 10,000 வாங்கிட்டு 50,000 வாங்கிட்டு 4 வருஷம் கழித்து கொடுப்பாங்க. அதுக்கு வட்டி என்ன ஆகுறது? அதனால் இப்படி ஏமாத்துறவங்களாம் இருக்காங்க, தராமலே போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் கடன் கொடுத்து ஏமாந்துடும். அப்போ கடன் விஷயத்தில் நம்ம ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கடன் கொடுத்துட்டு நம்ம தைரியமாக இருக்கணும். கடன் கொடுத்துட்டு தைரியமாக இருக்கணும்னா என்ன பண்ணால் அவங்ககிட்ட ஏதாவது அதற்கு ஈடாக ஒரு தங்க நகையை வாங்கிக்கணும். தங்கத்தை வாங்கிக்கிட்டு நம்ம கடன் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம கொடுத்த நாம் தைரியமாக இருக்க முடியும். அவங்க தான் பயந்துக்கிட்டே இருக்கணும், வாங்கினவங்க தான் பயப்படணும், கொடுத்தவங்க பயப்படக்கூடாது. கொடுத்தவங்க தைரியமாக இருக்கணும். வாங்கினவங்க தான் நம்ம வந்து அந்த நகையை நம்ம மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அவங்க அந்த கொடுத்த கடனை திருப்பி கொடுப்பாங்க. இங்கேருந்து நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு, வெறும் நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு ஒரு அளவுக்கு மேலே கடன் கொடுக்காதீங்க. ஒரு 500 1000 இது நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது, இது நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது. திருப்பி கொடுத்துடணும், அதையும் திருப்பி கொடுக்கணும். கொடுக்கலன்னா அதுக்கு மேற்கொண்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. மற்றபடி ஒரு அளவுக்கு மேலே 5000 10,000லாம் வருதுன்னு வச்சுங்க, அவங்ககிட்ட ஏதாவது 1 கிராம் 2 கிராம் தங்கம் இருந்தால் கொடுங்க. கொடுத்துட்டு நான் வந்து பயப்படக்கூடாது, நான் பயந்துட்டு இருக்கக்கூடாது. நீ என்ன வந்து என்கிட்ட இருந்து வாங்கிட்டு நீ என்ன பயமுறுத்தக்கூடாது. உன்னை பார்த்து நான் பயப்படக்கூடாது. நான் உனக்கு பணம் கொடுத்துட்டு நான் உன்னை பார்த்து பயப்படக்கூடாது. அப்போ நான் தைரியமாக இருக்கணும். நீ தான் என்னை பார்த்து பயப்படணும். அப்படின்னா கடன் வாங்கின நீ தான் என்னை பார்த்து பயப்படணும். அப்படின்னா நீ என்ன பண்ணணும், உங்ககிட்ட ஏதாவது நகை இருக்கா, என்கிட்ட கொடுத்து நீ வந்து கடனை வாங்கிக்கோ. அதே நேரத்தில் அதுக்கு ஒரு வட்டி, ஒரு குறைந்த வட்டி. ஆமாம், இது வெளியில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்லது தான், நமக்கு லாபம்தான் அப்படின்னு அவங்க நினைக்கணும். இந்த விஷயத்த வந்து நாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிடணும் மற்றவங்ககிட்ட. இது ஒரு சட்டமாகவே போடணும். இந்த மாதிரி மக்கள் இப்படி தான் கடன் கொடுக்கணும், தப்பாக நீங்கள் கடன் கொடுத்தீங்க, நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த புகாரை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் 50,000 கொடுத்தேன், அவங்க திருப்பி தரலன்னு சொல்லிட்டு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தால் அந்த புகார் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த மாதிரி ஒரு புகாரை நீ கொடுக்க வந்தாலே உன் மேலே கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுவோம். யாராக இருந்தாலும் சரி, உன் வீட்டில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் அப்பா வந்து யார் கேட்டாலும் சரி, இந்த மாதிரி தான் கடன். எதையாவது வாங்கிட்டு நீங்கள் அதற்கு ஈடாக நீங்கள் கொடுக்குற கடனுக்கு எவ்வளோ மதிப்பு, அதை விட அதிகமான ஒரு பொருள் ஏதாவது வாங்கிக்கோங்க. தங்கத்துக்கு வாங்கிக்கோங்க. பத்திரத்தெல்லாம் வாங்கிக்காதீங்க. பத்திரத்தெல்லாம் அப்புறம் வந்து அது நம்ம பேரில் மாற்றினா தான் நமக்கு சொந்தம் அது. அதனால் பத்திரத்தை வாங்காமல் இந்த மாதிரி எதுவும் வந்து ப்ரோ நோட்டு அதெல்லாம் எழுதிக்கணும். இந்த மாதிரி ஈடாக நான் வந்து 5000 10,000 வாங்கினேன், அதுக்கு ஈடாக 2 கிராம் தங்கத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் யார் பார்க்கணும் அப்படின்னா அந்த கடன் வாங்குறவங்களே எழுதி கொண்டு வரணும். எழுதி கொண்டு வந்து ஓகே ரைட்டாக இருக்குது கையெழுத்து போட்டு. ஏன்னா கடன் கொடுக்குறவங்க இவ்வளோ வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ப்ரோ நோட் ரெடி பண்ணுறது, எழுதுறது, இந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. கடன் வாங்குறவங்களே இந்த நோட்டோடு வந்துடணும். அதனால் யார் கடன் தாராளமாக கொடுங்க. ஆனால் வந்து யார் எப்படி கொடுக்கணும், நீங்கள் என்ன கடன் கொடுக்குறீங்களோ அதை விட ஏதாவது தங்கத்தை வாங்கிட்டு அடகுக்கடை எவ்வளோ தைரியமாக இருக்காங்க பாருங்கள். ஊரெல்லாம் கடன் கொடுத்துட்டு அவங்க தைரியமாக இருப்பாங்க, கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தைரியமாக இருப்பாங்க. காரணம் அவங்க அதாவது கடன் வாங்கினவங்க தான் பயப்படுவாங்க. சீக்கிரம் போய் அதை மீட்கணும் இல்லைன்னா கடன் மூழ்கி போயிடும், வட்டி அதிகமாகி மூழ்கிடும் அப்படின்னு வாங்கினவங்க தான் பயப்படுவாங்களே தவிர கொடுத்த அந்த சேட்டு கடை அடகுக்கடையெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பயப்பட மாட்டாங்க, அவங்க தைரியமாக இருப்பாங்க. கடன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இந்த சேட்டு கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அடகுக்கடையில் பார்த்தீங்கன்னா நீ கடனை கொடுக்க வேண்டாம்ப்பா அப்படின்னு தானே. ஏன்னா கடனை கொடுக்கலன்னா அவன் வந்து நகையை அடகு வச்சு தானே கடன் வாங்கியிருக்காங்க, அந்த நகை வந்து அவனுக்கு சொந்தமாயிரும் சேட்டு கடை. அதனால் யாரும் கடனை கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பார். வாங்கினவங்க கடனை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யார், அடகுக்கடை தான். எவ்வளோ தைரியமாக இருக்காங்க பாருங்க. கொடுக்கலன்னா அவங்களுக்கு தான் நன்மை, சேட்டு கடைக்கு தான் நன்மை, அந்த அடகுக்கடைக்கு தான் நன்மை. கொடுத்தா தான் இந்த கடன் வாங்குறவங்களுக்கு நன்மை. அப்போ எப்போவுமே இந்த ஃபார்முலா பிடிக்கணும். சும்மா நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு கொடுத்து அவங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களா, அவங்க 1 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக தருவாங்க, 1 வருஷம் தருவாங்க, 1 வருஷமும் நமக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரிலாம் நான் வந்து அவஸ்தைப்பேன். ஏன்டெல்லாம் ஒருத்தன் வந்து
உறவினரோட உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு 20,000 கேட்டு உடனே மறுநாளே நான் கொடுத்தேன் நம்பிக்கை. அவன் பார்த்தா அவன் நம்மளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோ நம்பிக்கையாக ஒன்றா வேலை பார்க்குற ஒரு நாய் என்ன பண்ணுது, ஒரு 1000 ரூபாய் ஒவ்வொரு மாதம் 1000 ரூபாய்க்கு நான் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதாகி போச்சு. அந்த கடைசியில் 19,000 தான் கொடுத்தேன், கடைசியில் 1000 கொடுக்கல. இதை வாங்குறதுக்கே எனக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. எப்படி பாரு, எப்படியெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மனுஷனுங்க. அதனால் யாரையும் பண விஷயத்துலலாம் நம்பிக்கைங்கிறது எப்படி வரும் தெரியுமா? நீங்கள் வந்து பண விஷயத்தில் இவர் பழகினார், நல்லா பேசுவார் அப்படிங்கிறதுக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த மாதிரி நகையை கொடு, ஏதாவது நகையை கொடு, ப்ரோ நோட்டில் எழுதிக்கோ, நம்ம என்ன வாங்கணும், என்ன கொடுத்த நீ, அதை நான் என்ன கொடுத்தேன், நீ என்ன வாங்கின அப்படிங்கிற ப்ரோ நோட்டில் எழுதி கையெழுத்து போட்டு இன்னும் தான் வட்டி. நகையை வாங்கினாலும் அதுக்கு ஒரு வட்டி. இந்த மாதிரி நகையை வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, தைரியமாக இருக்கலாம். அதனால் நம்பிக்கைங்கிறது இப்படி தான் ஏற்படும். அந்த நம்பிக்கைங்கிறது வந்து இப்படி தான் ஏற்படுமே தவிர சும்மா பழக்க வழக்கத்தில். இப்போ வாங்கினவங்க இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வெறும் நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு 50,000 கொடுக்குறீங்க, 1 லட்சம் கொடுக்குறீங்க. வாங்கினவங்க இறந்துட்டாங்கன்னா, இல்லை வாங்கினவங்களுக்கு கடனில் மூழ்கிட்டாங்க அப்படின்னா திருப்பி வராது. நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க? அதனால் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். நம்ம இதுதான் நேர்மை. நம்ம எப்படி நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு 50,000 கொடுக்குறது, 10,000 கொடுக்குறது அப்படிலாம் கொடுக்காம அதுக்கு ஈடாக ஏதாவது தங்கத்தை கொடுங்க, இந்த ப்ரோ நோட்டில் கையெழுத்து போடுங்க. இதுதான் நேர்மை. இப்படி தான் கடன் கொடுக்கணும். கடன் கொடுப்பதிலும் ஒரு நேர்மை, கடன் வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதிலும் ஒரு நேர்மை. இதுதான் நேர்மை. வாங்கினவங்க தைரியமாக இருக்கணும். அதாவது வாங்கினவங்க தைரியம் கிடையாது, கொடுத்தவங்க தைரியமாக இருக்கணும். வாங்கினவங்க தான் பயந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம நகையை மீட்கணும், சீக்கிரமாக கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடனை வாங்கினாங்க பாருங்கள், அவங்க தான் பயப்படணுமே தவிர கொடுத்தவங்க தைரியமாக இருக்கணும்.